காவேரி வந்து தாங்க முடியாத டென்ஷனில் இருக்காங்க. அந்த டைமில் ராகினி வராங்க. ராகினி வந்து கேட்குறாங்க, "என்ன காவேரி நைட்டில் சொல்லிடுவேன்னு பார்த்தேன். விஜய் கிட்ட சொல்லலையா? விஜய் கூலாக இருக்காரே, அப்போ நீ சொல்லலன்னு தானே அர்த்தம்?" அப்படின்றாங்க. "ஆமாம், நான் சொல்லலை. நீ எனக்கு டைம் கொடு." நான் கேட்டேன்ல, "எவ்வளோ டைம் கொடுக்குறது? நானும் கொடுத்து கொடுத்து பார்க்குறேன். நீ சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் வேறு வழியே கிடையாது. இப்போவே நான் விஜய்க்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். அதுதான் கரெக்ட்." அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ண போகிறாங்க. "ப்ளீஸ் ப்ளீஸ் சொன்னா கேளு, சொல்லாத." அப்படின்றாங்க. இப்படியே சொல்லாமல் இருந்துட்டு எப்படியாவது வெளில பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு, "நீ வந்து விஜய் கூட பர்மனெண்ட்டாக வாழலான்னு முடிவு பண்ணிட்டியா?" அப்படின்னோடனே, "இங்கே பாரு, நான் அப்படிலாம் யோசிக்கல. ஏன் அப்படிலாம் யோசிக்கிற? இங்கே பாரு, உடனே போய் விஜய்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடு. அப்படி சொல்லலை, நானே சொல்லிவிடுவேன். போதுமா? நானும் உங்ககிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறது? நீ கேட்கவே மாட்டே, கெஞ்சிக்கிட்டே இருக்க. நீ கெஞ்சுறதும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இதையே கேட்குறதுக்கு போர் அடிக்குதுல்ல." அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து காவேரி வந்து, "ப்ளீஸ் நான் சொன்னா கேளு, நான் சொல்லிடுறேன். போதுமா? சொல்லிவிடு." அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து ராகினி போனோன்னு விஜய் வராரு. விஜய் வந்தோடனே, "என்ன ஒரு மாதிரி இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. கிட்ட வந்துட்டு அப்படியே அழகிற மாதிரி காவேரி இருக்காங்க. பார்த்துட்டு, "என்ன ஆச்சு உனக்கு காவேரி?" அப்படின்றாரு. "ஒன்றும் இல்லைங்க." அப்படின்றாங்க. "உண்மையை சொல்ல போறியா இப்போ இல்லையா? என்ன ஆச்சு? ராகினி தான் சொன்னாளா?" அப்படின்னோன்னா, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க." அப்படின்ட்டு அழறாங்க. "நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு பயமாக இருக்குங்க. நான் உங்களை இழந்துருவேணும்னு பயமாக இருக்குங்க. என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினச்சிக்கிறேன். "என்ன ஆச்சு காவேரி? என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காவேரி வந்து அப்படியே வந்து நம்ம விஜயோட தோளில் சாஞ்சு அழறாங்க. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழறாங்க. அதை பார்த்துட்டு விஜய், "என்ன ஆச்சு காவேரி உனக்கு? நைட்லேருந்து நீ ஆளே சரியில்லை. என்ன ஆச்சு சொல்லுடி." அப்படின்றாரு. "இல்லைங்க, எனக்கு என்னமோ என் அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லைங்க." அப்படின்னோடனே, "அழாத காவேரி, உனக்கு நான் இருக்கேன். இங்கே பாரு, எல்லாத்துமாவும் நான் இருப்பேன். அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க எல்லாரும் உனக்கு இருந்தாலும் சரி, எல்லாருமாவும் மொத்தமாக நான் இருக்கேன் உனக்கு. நீ கவலைப்படாத காவேரி. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கடி." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. "சொல்கிறேன், புரியுதுல்ல உனக்கு?" அப்படின்னு. "புரியுதுங்க. நான் இருக்கேன் உனக்கு. என்றைக்குமே நான் வந்து உன்னை விட்டு தரமாட்டேன் காவேரி. எங்கேயுமே சரி, எப்பவுமே வா." அப்படின்றாங்க. "எப்பவுமே தான். காலம் ஃபுல்லாக உனக்கு துணையாக நான் இருப்பேன்டி." அப்படின்னோடனே அப்படியே சந்தோஷமாக அப்படியே காவேரி கட்டி பிடிக்கிறாங்க. "தேங்க்ஸுங்க." அப்படின்னு சொல்லிட்டு, இதே நினைப்பு எனக்கு இருக்குமா? வெளில வந்தோடனே இப்படி இப்படி இவர் இருப்பாரா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. காவேரி வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து அவங்க அம்மா இல்லை. "என்னடி மூஞ்சியே ஒரு மாதிரி இருக்குது, சாப்பிட்டியா இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "சாப்பிட்டேம்மா." அப்படின்னோடனே, "நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதான் முகமே ஒரு மாதிரி இருக்குது. வீட்டில் செஞ்சுருக்கேன், வா சாப்பிடு." அப்படின்னோடனே, "வேணாமான்ற." "அதெல்லாம் தெரியாது, வா." அப்படி சொல்லிட்டு பம்பு பண்ணி சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. "அம் என்னடி ஏன்டி ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னோடனே, "ஒன்றும் இல்லைம்மா, நானும் கேட்கலான்னு தான் நினச்சேன். நேத்தும் கடைக்கு வந்தா ஒரு மாதிரி தான் இருந்தா, என்னன்னே தெரியலம்மா." அப்படின்னோடனே, சாரதா வந்து, "எதா பிரச்சனையாடி? விஜய் தம்பிக்கு உனக்கு எதா ப்ராப்ளமா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து முகத்தை கை வச்சு கேட்குறாங்க. "ஒன்றும் இல்லைம்மா." "ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் உன் முகம் ஏன் வாடி போயிருக்கு? ரொம்ப வாட்டமாக இருக்கேடி. ஏதாவது பிரச்சனைனா சொல்லுடி அம்மாக்கிட்ட." அப்படின்றாங்க. "நான் அதான் ஒன்றும் இல்லை சொல்கிறேன்லம்மா." அப்படின்னோடனே, "எங்கேக்கா கடைக்கு போறியா?" "ஆமாடி, கடைக்கு தான் போகிறேன்." அப்படின்னோடனே, "சரிக்கா, ஏன்டி நீ கடைக்கு வரியா?" "ஆமாக்கா, நான் வரேன்." அப்படின்னோடனே, "என்னடி வேலைக்கு எதுவும் போகலையா?" "இல்லைக்கா, எனக்கு வேலைக்கு போகணும்னு தோணலை. உன் கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் வேலைக்கு போகிறேன்." அப்படின்னோடனே, "சரி வா." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே வந்து, "சரி கங்கா, நீங்கள் 2 பேரும் கடைக்கு போங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்." அப்படி சொல்கிறாரு. "சரிங்க, நீங்கள் அப்புறம் வாங்க." அப்படி சொல்லிட்டு கங்கா போகிறாங்க. கங்கா வந்து காவேரி கிட்ட கேட்குறாங்க, "என்ன ஆச்சுடி? ஏன் நேத்துலேருந்து ஒரு மாதிரி இருக்க? என்னன்னு சொல்லவும் மாட்டேங்கிற? அது ராகினி தான் பிரச்சனை பண்ணாளா? எனக்கு தெரியும். ராகினி தான் ஏதோ பண்ணியிருக்கா. உண்மையை சொல்ல போறியா இப்போ இல்லையா?" அப்படின்னோடனே, "அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. எனக்கு நல்லா தெரியும். ராகினி தாண்டி ஏதோ பண்ணியிருக்கா. உண்மையை சொல்லிடின்றாங்க." "இல்லைக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை." அப்படின்னோடனே, சரிக்கா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்ககிட்ட?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்னடி விஷயம்?" அப்படின்னோடனே, இல்லைக்கா, அது வந்து சொல்லு, ஏதோ சொல்ல வர, ஆனால் சொல்ல மாட்டேங்கிற. அக்கா கிட்ட இப்போ சொன்னா வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்வா. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். வேணாம், அக்கா கிட்ட நம்ம சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது." அப்படின்னு யோசிச்சுட்டு காவேரி வந்து அமைதியாக இருந்துடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து ஒரே டென்ஷனாக இருக்காரு. ஏன் காவேரி 2 நாளாக வேலைக்கே வரமாட்டேங்கிறா? இப்போ கூட காலையில் வந்து அவங்க அக்கா பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. என்ன தான் நடக்குது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தாத்தா வந்து கேட்குறாரு, "என்னப்பா, என்ன ஆச்சு?" அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை தாத்தா, காலையிலே வந்து அவங்க அக்கா பார்க்க போகணும்னு போனா, அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்னன்னே தெரியல. காவேரி முகமே ரொம்ப வாட்டமாக இருந்தது. எனக்கு வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது தாத்தா." அப்படின்னோடனே, "சரிடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது காவேரி அவங்க வீட்டில் ஏதாவது டென்ஷனில் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் சரியாயிடும்." அப்படின்னோடனே விஜய்க்கு வந்து மனசு வந்து வாட்டமாகவே இருக்குது. காவேரிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு.